சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நாம் எப்படி இந்த ஜீவன் ராத்திரியாக அதை மாற்றிக்கொள்வது? என்னதான் அந்த ராத்திரியில் இருக்குது? சஸ்பென்ஸாக இருக்கு இல்லையா? ராத்திரினாலே ஒரு இருள் நோக்கிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் போகிறதா அப்படிங்கிறத நினைக்கலாம். ஒரு இருட்டான இடத்துல, ஒரு பெரிய இடத்துல போயிட்டு ஒரு இருட்டான இடத்துல நின்று பாருங்களேன், அங்கே அழகாக தெரியுது. அதே வெளிச்சமாக எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு மின்சாரம்ங்கிற ஒரு விஞ்ஞானம் இருக்குது. அது இருக்கும்போது அங்கே தெரியறதா? தெரியல. இருளில் வந்தால் தானே அது தெரிஞ்சுது. இந்த ஆன்மாவானது உயரத்துக்காக ஒரு முயற்சி செய்யும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றல், ஒரு வேகம் அதுக்கு வேணும். அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களை நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்து வச்சிருக்காங்க. சந்திரனுங்கிறதும் சூரியனுங்கிறதும் எந்த ஒரு கோள்கள் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த இது இருந்துட்டு தான் இருக்கு. அந்த சக்தியை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அது உயரும். எப்போன்னா இந்த ஆன்மா, இந்த கர்ம வினைகள்ங்கிறது இருக்கு இல்லையா, இந்த கர்ம வினைகள்ல இருந்து நாம வெளியேப்பட்டுக்கலாம். இந்த கர்ம வினைகளை எரிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ராத்திரியில நடக்கும். தலை முக்கியமானதா இல்லையா? பெரிய தலையா சின்ன தலையா? எந்த தலையா வேணாலும் இருக்கலாம். தலை, என்னுடைய தலை முக்கியமானது. அந்த குண்டலினி சக்தியோடு அது தொடர்பு இருக்கிறதுனால அந்த ஆற்றல் அது மேல் நோக்கி போகும்போது அதை சரியாக ஹேண்டில் செய்ய தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கோல்டு வாட்டருக்குள்ளார குளிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த தோள்களுக்குள்ளார இருக்கு இல்லையா, செல்கள் உயிர் பெறும். அந்த தோலுக்குள்ளாக அது என்ன செய்யுதுன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. இது இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக இடங்கள் ஏன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? உலகம் அன்னைக்கு எப்படி இருந்தது பார்த்தா ஒரே பாரதமாக இருந்திருக்கு. உலகங்கிறது எல்லாம் விரிஞ்சிருக்கும் போது எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கு. அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கு. விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால ஞானம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறாங்க. நம்ம எலன் மாஸ்க் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து போகிறதுக்கு எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா? நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி என்ன தெரியுமா செய்திருக்காங்க? இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியே ஆகணும். ஏன் இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ராத்திரிங்கிற ஒரு விஷயத்த நாம் பார்க்க போகிறோம். என்னதான் அந்த ராத்திரியில் இருக்குது? சஸ்பென்ஸாக இருக்கு இல்லையா? என்ன அந்த சஸ்பென்ஸ்? சிவராத்திரி. முக்கியமான ஒரு ராத்திரி. அந்த ராத்திரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னொன்று சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்குள்ளாக என்ன இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு அதிலிருந்து நிறைய டீப் சயின்ஸ் கிடைக்கும். அந்த டீப் சயின்ஸ் ஏன் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ தான் ஃபுல் பெனிஃபிட்டே நாம் எடுக்க முடியும். அப்போ வேதாத்ரி மகரிஷி அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஞானம் நமக்கு வேணும். அது ஏன் வேணும்? அப்போ ஏன் வேணுங்கிறது கேட்கும்போது அது ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குமா இல்லையா? ஒரு கவிதையில் அழகாக சொல்கிறாங்க, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமாம், அதுவே காந்தமாம்ங்கிறார். முக்கியமான விஷயம் பாருங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஆதி முதல் இப்ப இருக்கிற வரைக்கும் நீ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கேட்டோம்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜிங் ஃபேக்டர் வேணும். அது எதுன்னு கேட்டா அதுதான் காந்தம்ங்கிறார். முக்காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அடுத்த வரியில சொல்றாங்க, முற்றும் உணர்ந்த போதிலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல சிதர் பெருமக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஆனா அவங்களுக்கு மொழிவதற்கு ஓமையின்றி மூட்டி மோதி நின்றனர். சொல்ல முடியலையா? ஏன்னா அந்த சயின்ஸ் அப்போ சொல்றதுக்கு எப்படி அதை சொல்றதுங்கிறது எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கணும் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. முற்றும் உணர்ந்த போதிலும் சொன்னார் பாருங்க,
முற்றும் அவங்க தெரிஞ்சிருந்தா கூட சொல்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு முடியல அவங்களால. அந்த இது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்ததில் விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால ஞானம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறாங்க. ஏன்? விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம். விண்ணை பற்றிய ஞானம் தெரிஞ்சதுனால மனிதனை பற்றிய இந்த ஆன்மாவை பற்றிய ஞானம்ங்கிறது சிம்பிளாக கிடைச்சிடும். அது எது? இந்த ஆன்மாவுக்கும் நம்மளுடைய இந்த லைஃப்ங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரிட்ஜிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் காந்தம் என்ற பாலம். காந்த பாலம் அப்படிங்கிறாரு. அது கிடைச்சிருந்தனால நம்மளால் எப்படி வேணாலும் ட்ராவல் செய்ய முடியும். இதை தான் நாம் புரிஞ்சிக்க போகிறோம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை தானே வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அது எப்படியோ பாடப்படுத்துது இல்லையா, அப்படி தானே சொல்கிறோம். ஏன்? அந்த ஞானம் தெரியாதனால அது பாடப்படுத்துதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ஜீவன் எலிவேட் ஆகணும், அதாவது உயரணும். எப்போதும் போல் சாதாரணமாக இருந்துகிட்ருக்கலையே இந்த ஜீவன் கொஞ்சம் உயரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அப்போ அதை உயர்த்தக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதை எப்படி அவங்க உயர்த்தத்துக்காக முயற்சி செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க சொல்ல முடியல. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சில சடங்கு முறைகள் அப்படிங்கிறத ஒன்று செய்திருக்காங்க. சடங்கு முறைகள் இந்தந்த நாளில் நீங்கள் செய்தோன்னா நல்லது அப்படிங்கிறத இன்னொரு ரிலேட்டிங் ஃபேக்டரை ஒன்று கொடுத்துருக்காங்க. சடங்குகள் நம்ம அப்படி நினைக்கும் பொழுது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிறது வந்துடும். ரிலீஜன் சம்மந்தப்பட்டது கிடையாது, ரிலீஜியஸ் பிலீஃப். அதாவது எதையும் யோசிக்காமல் அப்படியே நீ நம்பிக்கையோடு எடுத்துக்கணும். அந்த ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அதை தான் உருவாக்கி வந்தார். அதுதான் பக்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த பக்தியில் நாம் என்ன செய்கிறோன்னா, சொன்னதுனால நான் செய்கிறேன். அப்போ எனக்கு பிடிக்கலைன்னா என்னென்னா, சொன்னதுனால பிடிக்காமல் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? எனக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும்னா இல்லைங்கிறாங்க. அப்போ ஃபுல் பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் என்ன செய்யணும், அதோடைய ட்ரூ சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம செய்தோம்னா எலிவேட் ஆகும். இப்போ இந்த எலிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, வாட் இஸ் தட் எலிவேஷன்? வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி? இந்த ஆன்மாவானது உயரத்துக்காக ஒரு முயற்சி செய்யும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றல், ஒரு வேகம் அதுக்கு வேணும். அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களை நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா, இந்த சந்திரனோட சம்மந்தப்படுத்தி வச்சுருக்காங்க. சந்திரனும் நம்மளுடைய மனசும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ உங்களுடைய மனம் உயரணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சந்திரனுடைய ஆற்றல் போது நீங்கள் செய்தீங்கன்னா உயரும் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒரு விஷயத்தில் தான் ஒரு சடங்காக சில விஷயங்களை இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி விஷயங்கள்லாம் செய்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு நாடு ஒரு பவுண்ட்ரிங்கிறது ஒன்று வராது. நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். சந்திரனுங்கிறதும் சூரியனுங்கிறதும் எந்த ஒரு கோள்கள் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த இது இருந்துட்டு தான் இருக்குது. அந்தந்த இடத்துல இருக்கிறது தகுந்த மாதிரி நம்ம நேரம் காலம் எல்லாத்தையும் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த முறையில் இந்த ஆன்மா உயர்வதற்காக சொல்லி வச்ச நாட்கள் தான், அந்த ஒரு நாட்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம், சிவராத்திரி. அன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிமிர்ந்து உட்காந்தீங்கன்னா நல்லது, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு வழிபாடில் இருந்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறதான் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அதை நோக்கி போனாங்களான்னு கேட்டு போனால் இல்லை, ஒரே இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. அந்த ஒரு இடத்துல இருந்தே உட்கார்ந்தபடி எல்லாவற்றையும் அழகாக டியூன் போட்டு அதை கரெக்டாக அதை எடுத்திருக்காங்க. அப்போ எப்படி உட்காரணும் அப்படிங்கிற ஒரு முறையை அவங்க கண்டுபிடிச்சி இருந்த இடத்துலையே செய்ய முடியுங்கிறத தியானம்ங்கிற முறையில் குண்டலினி அந்த சக்தி இருக்கு இல்லையா, நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அது உயரும். எப்போன்னா இந்த மாதிரி சந்திரனுடைய சம்மந்தப்பட்ட நாட்களில் அது உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த உயர்த்ததுக்காக அன்னைக்கு வழிமுறைகளை சொல்லி வச்சுருக்காங்க. அன்னைக்கு மட்டும்தான் அது உயருதுன்னா இல்லை, அது ஒரு ப்ராக்டிஸ்க்காக எப்போதுமே நம்மளால் அதை உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த நாட்டில் நீங்கள் நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் இன்னும் மேல் நோக்கிய ஒரு விசை, அந்த சக்தி இருக்கு இல்லையா மேலே ஓடக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ நீங்கள் மேல் நோக்கி போகலாம். உங்களுடைய ஜீவன் ஆன்மாவாக உயரும்
இப்படிங்கிற ஒரு சயின்ஸை தான் நமக்கு ஒரு சடங்கு முறையாக ரிச்சுவல் பேஸில் சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அந்த விஷயங்களை தான் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கணும். திரும்பவும் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, எந்த மதமாக இருந்தாலும், எந்த நாட்டில் நம்ம இருந்தாலும் எல்லா நாட்டிற்கும் இது பொருந்தும். சந்திரனுடைய ஆற்றல் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கேயும் வந்துட்டு தான் இருக்குது. நேரம் மட்டும் மாறும், அவ்வளவுதான். அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே முக்கியமானது. எந்த ஒரு மதங்களுக்குள்ளாக நம்ம எடுக்க தேவையில்லை, சடங்காகவும் நினைக்க தேவையில்லை. என்னவோ நினைக்கணும், காந்த ஞானம், விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நாம் எப்படி இந்த ஜீவன் ராத்திரியாக அதை மாற்றி கொள்வது? என்ன இது ஜீவன், இந்த ஜீவன் ராத்திரிக்குள்ளார போகிறதா? ராத்திரினாலே ஒரு இருள் நோக்கிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் போகிறதா அப்படிங்கிறத நினைக்கலாம். இருள் என்பதுக்குள்ளாக என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப இனிமையாக புரியும். இதை கொஞ்சம் நம்ம பிரித்து பார்ப்போம். சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிவம், ராத்திரி. அதே இந்த சிவம் என்ன செய்யுதுன்னா, சிவமாக இருந்துட்டு இருந்ததுன்னா இல்லை, அமைதியாக இருந்த அந்த சிவம் மலர்ச்சி பெற்று இறைவன் முதல் உயிர் வரை சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த இறைவன் என்ற ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வந்து இங்கே என்ன ஜீவனாக மாறி வந்திருக்கு. அப்போ அந்த சிவன், இந்த சிவமே சிவமாக வரும்பொழுது, இந்த ஜீவனாக வரும்பொழுது அந்த ஜீவனுக்குள்ளாக சில மாற்றங்கள் ஏற்படுது. அது எப்போ அப்படின்னு சொன்னால் ராத்திரி, இரவுங்கிற ஒரு வேளையில் அந்த இருள் சூழும் பொழுது ஒரு விஷயம் வருது. சிவம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? சிவம் என்பது அமைதியான ஒன்று, சும்மா இருப்பதே சிவம் இல்லையா? அமைதி என்பது அதுக்குள்ளாக அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இந்த அமைதி எப்படி அடங்கியிருக்கு, ஏன் அங்கே இருக்கு? யோசிச்சு பார்ப்போம். ராத்திரி நேரத்தில் எப்படி இருக்கும்? அமைதியாக இருப்போம் இல்லையா? எல்லா இடமும் எப்படி இருக்கும்? ஒரு விதமான ஒரு சப்தம், அமைதியான சத்தமாக இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படியே அதிலேயே இருந்துடலாமான்னு கூட தோணும். முடியாது இல்லையா? திரும்பி நம்ம வெளியில் வந்தாகும். அமைதி. அப்போ அந்த அமைதிங்கிறது அந்த இருளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த இருளில் இன்னொரு விஷயமும் இருக்கு. சிவம் என்பது என்ன? அமைதியாக இருக்கக்கூடியது, அதே நேரத்தில் எக்கச்சக்கமான ஆற்றலை வச்சிருக்கக்கூடியதும் அதே இறைவன் தான். இறைவன்றதான் ஆற்றலும் இருக்கு. அப்போ அந்த வகையில் நாம் என்ன பார்க்கின்றோம்? அமைதியை பார்த்தோம். அந்த அமைதிக்குள்ளாக இன்னும் ஒன்றும் இருக்குது, ஆற்றல். அந்த ஆற்றலும் அந்த ராத்திரியில் ஏன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ராத்திரிங்கும் போது என்ன நடக்குது? அந்த இருளுக்குள்ளாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பவர் கட் ஆச்சு அப்படின்னாலே என்ன ஆகும்? புலன்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். முக்கியமாக கண்ணுக்கு, கண் வழியாக நிறைய ஆற்றல் போயிட்டே இருக்கு. அந்த கண் அமைதி அடையுது, அந்த புலன் கட்டுப்படுது. அப்போ அது கட்டுப்பட்டாலே என்ன ஆகும்? அந்த புலன் வழியாக போகக்கூடிய ஆற்றல் சேமிக்கப்படுதா இல்லையா? இப்போ என்ன ஆகும்? ஆற்றல் சேமிச்சா ஆற்றல் அதிகரிக்கிறது தானே. அப்போ ஆற்றல் பெருகுது. அந்த நேரத்தில் அதிகமான வேலைகள் செய்ய முடியாது, ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. இருட்டில் ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியாது இல்லையா? அப்போ ஆற்றல் பெருகுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குதுங்கிறது. இந்த அமைதியும் ஆற்றலும் உள்ளுக்குள்ளாக அடங்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாத ஒரு பெரிய விஷயம் ஒன்று அடங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆன்மா இருக்கு இல்லையா? இந்த ஆன்மாவுடைய பயணம், இந்த ஆன்மாவுடைய பயணம் அந்த ராத்திரியில தான் ஆரம்பிக்குது. எப்படி அந்த ராத்திரியில ஆரம்பிக்கும்? அமைதியாக ஆன பிறகும் ஆற்றலாக ஆன பிறகும் தான் நாம் நம்மளுடைய வேலைகளை நல்லாவே செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ அங்கே தானே ஆரம்பிக்குது. இருட்டுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அங்கே ஒரு பயமான விஷயம் நினைக்கிறோம் இல்லையா? தேவையில்லாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? கரெக்டா? தேவையில்லாததா? யோசிச்சு பார்க்கலாமா? வானத்தில்
பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களெல்லாம் நாம் எப்போ பார்க்க முடியுது? இருளாக இருக்கும்போது தானே பார்க்க முடியுது. ஒரு இருட்டான இடத்துல, ஒரு பெரிய இடத்துல போயிட்டு ஒரு இருட்டான இடத்துல நின்று பாருங்களேன், அங்கே அழகாக தெரியுது. அதே வெளிச்சமாக எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி மின்சாரம்ங்கிற ஒரு விஞ்ஞானம் இருக்குது. அது இருக்கும்போது அங்கே தெரியறதா? தெரியல. இருளில் வந்தால் தானே அது தெரிஞ்சுது. இப்போ இருள் என்பது பயமுறுத்தக்கூடியதுனா இல்லை, அது என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது உண்மையா இல்லையா? அங்கே இருந்து பார்க்கும்போது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அங்கேருந்து பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப் நான் என்ன போகணுங்கிறது ஒரு வழிமுறை அப்போ தான் நமக்கு தெரிய வருது. அதுக்காக நம்ம எப்போதும் இருட்டிலேயே இருக்கணுங்கிறது இல்லை. இருட்டை கண்டு நாம் வெறுக்காமல், பயப்படாமல், அந்த நேரத்தில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளாக போகணுன்னா ஆற்றல் பெருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் வெறுப்பாக அதை நினைக்கிற காரணம் தான் அந்த வெறுப்புணர்ச்சி தான் நம்மளை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போகுது. இருட்டு என்பது ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி நம்ம சொல்லலாம். அது என்ன ப்ரொஜெக்டர்? ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கின்றோம், ஒரு விஷயத்தை போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மேக்னிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்கிறோம்? ப்ரொஜெக்டருங்கிறது ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து மேக்னிஃபை செய்து காமிக்கிற விஷயமானது எப்படி நமக்கு தெரியும்னு சொன்னோன்னா, அதை சுற்றி ஒரு இருளை நம்ம கிரியேட் பண்ணணும் தான் அந்த ப்ரொஜெக்ஷனுங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். கரெக்ட் தானே? அப்போ என்ன ப்ரொஜெக்ட் ஆகுது? என்னுடைய வாழ்க்கை பக்கங்கள்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்தோன்னா அந்த இருளுக்குள்ளாக தான். இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இன்னொன்று பார்க்கும்பொழுது என்ன சம்மந்தப்படுதுன்னு பார்த்தோன்னா, இந்த கோள்கள் இருக்கு இல்லையா? நான் பிறந்தபோது நிறைய கோள்கள் வெவ்வேறு திசையில் இருந்திருக்கும். அது ஒரு அலைன்மெண்ட்டில் இருந்து அங்கேருந்து ஒரு ஆற்றல் வந்திருக்கும். அது ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கக்கூடியது. அந்த மாறிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளார இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸை ட்ரிகர் பண்ணுது. இந்த ஆன்மாக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள்ங்கிறது அந்தந்த பர்டிகுலர் ரேஸ் கரெக்டாக வரும்பொழுது தான், அந்த நேரம் வரும்பொழுது தான் டியூன் ஆக ஆரம்பிக்குது. அதுலேருந்து அது ஆகுது. இப்போ என்ன செய்யுது, இந்த ஆற்றல்லாம் டியூன் ஆகி வரும்பொழுது தான் என்னுடைய கர்ம வினைகள்லாம் ப்ரொஜெக்ட் செய்து காமிக்குது. நீ இதுதான், இப்படி தான் உங்களுக்குள்ளார ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானத்தை காமிக்குது. என்னுடைய வாழ்க்கை பக்கங்களை அப்போ அழகாக அதை காமிக்க ஆரம்பிக்குது. அதை நான் சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு, அதே நேரத்தில் அந்த ஆன்ம தூய்மைங்கிறது எப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டா தானே தூய்மைங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ சில ப்ராக்டிசஸை அந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது ஆன்மாங்கிறது நமக்கு தூய்மையாகிற ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த கோள் சரியில்லை, அந்த கோள் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதா, இல்லை அந்த கோள் நீ யார் அப்படிங்கிறத உனக்கு காமிக்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு ப்ரொஜெக்டராக நான் நினைக்கிறதா, ஒரு லென்ஸு, மேக்னிஃபையிங் லென்ஸாக நமக்கு வந்து அதை காமிக்குது. நம்ம கூடயே இருந்து நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன், நாளைக்கு அங்கே மாறப்போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்ல வர்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த ஜாதகங்கள்லாம் அதை தான் சொல்ல வருது. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய பயணத்தை அதை நோக்கி அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், அப்போ அந்த ராத்திரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அதோடு நான் ட்ராவல் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு தொடர்ச்சியாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்திரன்லேருந்து வர ஒரு ஆற்றல், அந்த சந்திரனுடைய ஆற்றல் மாறிக்கிட்டே வருது. மாறும் பொழுது என்னுடைய வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா மனதுக்குள்ளாக நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக என்ன வருதுன்னா சந்திர காந்த ஆற்றல் தான் வருது. இந்த ஆற்றல் வந்து எப்பொழுதும் என்னுடைய உடலுக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா? அந்த ஆற்றல் என்ன செய்யுது, மேல் நோக்கியும் போகுதான். அதுதான் அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அந்த குண்டலினி சக்தியோடு அது தொடர்பு இருக்கிறதுனால அந்த ஆற்றல் அது மேல் நோக்கி போகும்பொழுது அதை சரியாக ஹேண்டில் செய்ய தெரியல அப்படின்னு சொன்னோன்னா சேஃப்லி அவேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேஃப் அவேக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது. ஏன்னா ஆற்றலுங்கிறது பவர் இல்லையா? அந்த பவர் சரியாக இருக்கணும், சரியாக ஆப்ரேட் பண்ண தெரியணும், இல்லாட்டி கஷ்டம். அப்போ அதை சரியாக நம்ம ஹேண்டில் செய்ய தெரியலன்னு சொன்னோன்னா அது என்ன செய்யும்னா மேல் நோக்கி போகிற ஒரு காரணத்தினால எங்கே போகும்? மேலே என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய தலை இருக்குது இல்லையா? தலை முக்கியமானதா இல்லையா? பெரிய தலையா சின்ன தலையா? எந்த தலையாக வேணாலும் இருக்கலாம். தலை
என்னுடைய தலை முக்கியமானது. அந்த தலைக்குள்ளாக என்ன ஆகுதுன்னு சொன்னோன்னா, ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் சரியாக நம்ம புரிஞ்சிக்க தெரியலன்னு சொன்னோன்னா, அந்த சயின்ஸ் தெரியாமல் போயிடுதுன்னு சொன்னோன்னா, நமக்கு அது பிரச்சனையாக மாறி அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருது. மனமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதே தினத்தை தான் நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அந்த நாட்களில் என்ன அந்த மாற்றங்கள் நடக்குது இல்லையா, அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னா, இந்த ஜீவனுங்கிறது அந்த சிவம், அந்த இறைவன், எது இந்த இயற்கை ஒரு உருவத்துக்குள்ளார போகிறதில்ல, அந்த விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சம்ங்கிறது இல்லையா, அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக என்ன ஒரு கனெக்டிவிட்டி, கிரவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அந்த மேல் நோக்கி போகிற அந்த விசை இருக்கு இல்லையா, அதை நான் கிரவுண்ட் பண்ணணும். இந்த கிரவுண்டிங்கிற ஒரு எனர்ஜி ரொம்ப முக்கியமானது. இதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சில ரிச்சுவல்ஸை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த சடங்கு முறையில் என்ன செய்வாங்கன்னா, நீ காலில் செருப்பு போட்டுக்காம நடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். கிரவுண்டிங் பண்ணுறாங்க. எர்த்தோட கிரவுண்டிங் செய்து அந்த ஆற்றலோட நம்மளை இணைக்கிறது. அப்போ நீங்கள் குளிக்கணும், இந்தந்த நேரத்தில் தான் குளிக்கணும், இந்த மாதிரி இடங்கள்லாம் குளிங்க. அந்த ஒரு பாத்திங் சிஸ்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நாட்களில் நீ இது ஒரு விரதமாக இருந்து இந்த மாதிரி நீ நடந்து, ஸோ எல்லாமே பார்த்தோன்னா கிரவுண்டிங் சிஸ்டம். அந்த கிரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு, கனெக்டிவிட்டி, லிங்கிங் ஃபேக்டர் ஆகிறதுனால அந்த லிங்கிங் ஃபேக்டரில் என்னுடைய அந்த ஆற்றல் அதிகமாகுது இல்லையா, அந்த ஆற்றலை கிரவுண்ட் செய்ய வைக்குது. கிரவுண்டிங் செய்யறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகாமல் எனக்குள்ளாக பேலன்ஸ் ஆன ஒரு ரீசன்னால் அந்த குண்டலினி பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது. வேதாத்ரி மகர்ஷி அவங்க இந்த மனவளக்கலை ஸ்கை யோகாங்கிற பயிற்சியில் பார்த்தோன்னா, அதை முக்கியமாக நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடியது கிரவுண்டிங், எர்த்திங், பேலன்சிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பேலன்சிங் செய்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லா ராத்திரிலையும் சரி பகல்லையும் சரி நாம் சந்தோஷமாக டியூன் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். ஸோ இந்த சந்திரனுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, மகா சிவராத்திரி. ஒவ்வொரு டைமும் சிவராத்திரி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்சக்குள்ளாலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எழுந்திருக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அங்கே நடக்கும்போது இது ஜீவனுக்குள்ளாகவே அது நடக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஜீவன் ராத்திரி அப்படின்னு சொன்னோம். இந்த ஜீவனுக்குள்ளாகவும் அந்த விஷயம் நடக்குது. முதல்லலாம் நம்ம அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது எப்படி தெரியுமா, லீவு நாள்லாம் இருந்தது. ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஹோலிடேஸ் தான் ஹாலிடேஸாக வச்சுருந்துருக்காங்க. அந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள், சந்திரனுடைய முக்கியமான நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்கள்லாம் வரும்பொழுது தான் லீவு கொடுப்பாங்களாம். மற்ற நாளில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன் அந்த நாளில் அவங்க லீவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நாளில் அங்கே பிரபஞ்சத்துக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த அலை மாற்றம்ங்கிறதுனால உங்களுடைய உடலுக்குள்ளார மாற்றம் ஏற்படுறதுனால அந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நல்ல விஷயத்த உங்களுக்குள்ளாக ஓட விடுங்க. ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது இல்லையா, அந்த மாற்றம் உங்களுக்காக வரும்போது கரெக்டாக டியூன் பண்ணி விடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக அதை ஹோலிடேஸாக வச்சுருக்காங்க. அதை தான் வேதாத்ரி மகர்ஷி ரொம்ப ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. நம்ம அந்த விஷயத்தை தான் ஹாலிடேஸ்ன்னு மாற்றிட்டோம். எப்போ மாற்றணும், நம்முடைய இந்த ரூலிங் மாறிட்டே வந்தது. மாற வரும்போது இந்த உண்மையான விஞ்ஞானத்தை மறந்துட்டு நாம் இதுக்குள்ளாக போயிட்டு அந்த ஹாலிடேஸுங்கிறதுலாம் வேற ஒரு நாளாக வச்சுட்டதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மாதிரி நாட்களை மறந்து போச்சு, அந்த நாட்களை பயன்படுத்த முடியாத ஒரு விஷயத்தில் நாம் மாட்டிக்கிட்டோம். இப்போ அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு சிவராத்திரி அப்படிங்கிற சொல்லும்பொழுது அமாவாசை, முழுமையான இருட்டு பாருங்க. அந்த இருட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, புதுசான விஷயங்கள்லாம் மலர ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அந்த சக்தியில், அந்த ஆற்றலில் ஒரு நியூ கேரியர் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட அந்த இடத்துல அது வளரும். நீங்கள் உங்களை அகத்தாய்வு செய்துக்கணும். அதுக்காக தான் அன்றைக்கி லீவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகரிஷி சொன்னது பொருந்துதா? அன்றைக்கி நீங்கள் அந்த
பிரபஞ்ச ஆற்றல் நல்லா இருக்கக்கூடிய அந்த தினத்துல இந்த ஜீவன் வந்து தன்னை நோக்கி ஆராய்ச்சி செய்யுதுன்னு சொன்னா, இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ததுன்னா, இந்த குண்டலினி சக்தியை இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி அதை தள்ளிவிட்டு இன்னும் நல்லா அதுல டியூன் ஆகி செய்ததுன்னா, அப்ப என்ன ஆகும்? இந்த ஆன்மா, இந்த கர்ம வினைகள்ங்கிறது இருக்கு இல்லையா, இந்த கர்ம வினைகள்ல இருந்து நாம வெளியேப்பட்டு வரலாம். அப்ப இருட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? வெளிச்சம் வரும் இல்லையா? அப்ப இந்த ஆன்ம தூய்மைங்கிறது இந்த கர்ம வினைகளை எரிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ராத்திரியில நடக்கும். எப்போ? இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்தாதான். நாம ஆராய்ச்சி செய்யணும். அப்போ உட்காந்து தியானம் செய்து எனக்குள்ளாக உள்ள போய் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, நிறைய நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அந்த மந்திரங்களாக இருக்கு இல்லையா, மந்திரங்கள் சொல்லுவோம். என்ன மந்திரம்ங்கிறது? எண்ணம் தானே. அந்த உங்களுடைய நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் பவர் அதிகமாக கூடும். அப்ப நீங்க நல்ல எண்ணங்களை அந்த டைம்ல நீங்க வந்து ஏற்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா, இந்த சந்திரனுடைய காந்த ஆற்றலோடு அது சேர்ந்து அது பிரபஞ்சத்துல போய் சேரும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற ஒரு முறையில இந்த பிரபஞ்சம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஈர்த்து எங்கெல்லாம் அனுப்பணுமோ அங்க அனுப்பி சீக்கிரமாக வேலைகளை நடத்தி வைக்கக்கூடியது. இதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். ஃபுல் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எடுக்கணும்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி இதை ரிச்சுவல்ஸா நினைக்காம இது எப்பெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளாக டியூன் செய்து நான் என்னுடைய ஆன்மாவை சீக்கிரமா தூய்மை செய்யறதுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளாக இறங்கி நாம் முயற்சி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது கும்பமேளாங்கிற ஒரு விஷயம் நடக்குது பாருங்களேன். இது கிட்டத்தட்ட இந்த சிவராத்திரி இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே அப்படியே பக்கத்துல வரும். அது எல்லாமே ஒன்றா வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அந்த நேரத்தில் அந்த நீரில் இறங்கி நீங்கள் குளிங்க, ராயல் பாத்திங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் குளிங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, நீரானது ஈஸியாக வந்து இந்த சந்திரகாந்த ஆற்றலை அப்படி பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் நம்ம அந்த நீருக்குள்ளார போகும்போது என்ன ஆகுது, அதோடைய ஆற்றலுக்குள்ளார உள்ளே போகிறோமா? அப்போ என்னுடைய ஜீவனுக்குள்ளாக என்ன ஆகுது, அந்த ஜீவனுக்குள்ளார இருக்க ஆற்றல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா? அப்போ கிரவுண்டோட எர்த் ஆகிறோமா இல்லையா, அந்த வாட்டர் மூலியமாக எர்த் ஆகிறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய சயின்ஸ் இது. இந்த மாதிரி வந்து குளிக்கிறதுக்காக இடங்கள் ஏன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? எல்லா இடங்களையும் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதை நாம் எடுத்துக்கிறோம். உலகம் அன்னைக்கு எப்படி இருந்தது பார்த்தா ஒரே பாரதமாக இருந்திருக்கு. உலகங்கிறது எல்லாம் விரிஞ்சிருக்கும் போது எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கு. அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்ததை எங்கெல்லாம் ஜியாகிரபிக்கலாக இந்த இடத்துல பவர் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு அந்த இடத்துல லொக்கேட் செய்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சில சயின்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல அது இல்லைங்கிறதுக்கு இல்லை, அது தெரிஞ்சுக்கல. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் அது செய்யும்போது அதிகமான ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் இன்னும் உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா போகலாம். இன்னும் உங்களுடைய ஆன்மா இந்த கர்ம வினைகள்லாம் அந்த தூய்மை செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சு நம்மளை செய்ய சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, இந்த மாதிரி குளிக்கும் பொழுது குளத்தில் போய் குளிக்க சொல்லுவாங்க, கடலில் போய் குளிக்க சொல்லுவாங்க. அப்போ கோல்டு வாட்டருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த கோல்டு வாட்டருக்குள்ளார குளிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த தோள்களுக்குள்ளார இருக்கு இல்லையா, செல்கள் உயிர் பெறுது. அந்த தோலுக்குள்ளாக அது என்ன செய்யுதுன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம சுடு தண்ணியை கொடுக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், அது போய் அது டக்குன்னு சுருங்கி போயிடுது, மாறிடுதாங்க. அந்த பேட்டர்ன் மாறின உடனே அது என்னென்ன சார்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக அது போயிட்டு உள்ளே உட்காந்துக்கிறது. இது என்ன செய்யும்னா இங்கே போய் இதை ஓப்பன் அப் செய்து அதை சார்ஜ் பண்ண வைக்குது. அப்போ பாருங்கள், இன்னொரு விதத்தில் நம்மளுக்கு உள்ள சார்ஜிங் ஃபேக்டரும் வந்து எவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் டிப் நம்ம எடுக்கும் பொழுது வீட்லேயே இருந்து குளிக்கிறதும் தான். இதுக்குன்னு எங்கேயோ ஓடணுங்கிறது நம்ம அவசியம் இல்லை. வீட்லேயே அதை நினச்சிட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது அதே ஆற்றலோடு நாம் செய்துட்டு போக முடியும். இப்போ இவ்வளோ சயின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ சயின்ஸ் புரிஞ்சு போச்சு இல்லையா? சயின்ஸ் தெரிஞ்சால் என்ன செய்யணும்? விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன அடையணும்? ஞானத்தை அடையணும். யாருடைய ஞானம்? என்னுடைய ஞானத்தை நான் அடைஞ்சாகணும். அப்போ நான் இந்த செல்ஃப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ரியலைஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு வேணும். இந்த ப்ராக்டிஸ் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா யார் வேணாலும் செய்யலாம், எல்லாருக்கும் பொதுவானது. சந்திரன் யாருக்காவது தனித்தனியாக பேர் வச்சுருக்கு. சந்திரனுக்கு போகிறதுக்கு வேணாலும் காசு கொடுத்து நம்ம போகணும். ஆனால் இங்கேருந்து உட்காந்த வழியில் நாம் இன்றைக்கி எல்லாம் நிறையா சொல்கிறாங்க. நம்ம எலான் மாஸ்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து போகிறதுக்கு
எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா? நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி என்ன தெரியுமா செய்திருக்காங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு பைசா செலவு இல்லாமல், எந்த ஒரு ஷட்டிலும் இல்லாமல், எந்த ஒரு கிராவிடேஷனல் புல்லுக்கு அதுக்கு தாண்டியெல்லாம் போகிறதுக்கு இல்லாமல், உங்களுடைய அந்த குண்டலினி புல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளாக போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி, எனக்கு குண்டலினி பயிற்சியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது இருந்தோன்னா, எளிமையாக இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, அதே நமக்கு ரைஸ் ஆகும், கிரவுண்டிங்கும் ஆக ஆரம்பிச்சிருவோம். இந்த ப்ராக்டிஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ் பல விதத்தில் நமக்கு ரிலீவ் ஆகும். தியானம்னு செய்யும் பொழுது நாம் கண்களை மூடி நம்ம செய்கின்றோம். கண்கள்ன்று வரும்போது நிறைய ஆற்றல் கண்கள் வழியாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. மனசு எக்கச்சக்கமாக குழம்புறதும் கண்ணு வழியாக தான். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கேட்கறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் நாம் குழம்புறோமானா இல்லை. இப்போ எங்கேயோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது காது கேட்குது இல்லையா, அது கேட்கும். கண்ணு திரும்பி அதை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அதோட டியூனப் ஆகும். அந்த டியூனிங் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும். அப்போ அதிகமாக எது வருது? கண் பார்வை அப்படிங்கிறது. என்னை பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்று சொல்லும்பொழுது என்னை பார்த்து சொல்லுங்கள், என்னை பார்த்து சொல்லணும். அந்த கனெக்டிவ் வந்தோடனே நான் பொய் சொல்கிறேன்னு சொன்னோன்னா அவங்க முகத்தை பார்த்தோடனே சொல்லலாமா இல்லையான்னு யோசிக்குதா இல்லையா? கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கண்கள் வழியாக நாம் எதையும் கம்யூனிகேட் செய்ய முடியும். அப்போ அந்த விதத்தில் கண்களை என்ன செய்கிறோம், அப்பப்போ நாம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். ஒரு சிம்பிள் பயிற்சி. இந்த ரெஸ்ட்டு கொடுக்கும் பொழுது, இப்போ நாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னு சொன்னாங்க, கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு எதை மூடுவோம்? கண்ணை தானே மூடுவோம். தூங்கும்போது ஏன் தூங்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்க வேண்டியது தானே? கண்ணை மூடிக்கிட்டு ஏன் தூங்க சொன்னாங்க? யாரும் சொல்லலை, நானே மூடிக்கிறேன் இல்லையா? அப்போ கண்களில் அதிகமாக போகுது எனக்கே தெரிகிறது. அப்போ ஆஃபீஸில் வேலை செய்யும்போது பார்த்தோன்னா கண்களை மூடி நாம் அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுக்குற சில டெக்னிக்ஸ். அதனால் என்ன ஆகுது? சார்ஜ் ஆகுது. மைண்டு உடனே என்ன ஆகுது? ரெஃப்ரெஷ் ஆகுது. முக்கியமான இன்னொன்று, படிக்கிற பசங்க. நம்ம படிக்கிற வயதில் கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம். கண்களுக்கு எப்படி கொடுக்குறோம்? கண்கள் வழியாக நம்ம படிக்கக்கூடிய எழுத்துக்களெல்லாம் பார்க்கும் பொழுது அதன் வழியாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் நம்ம உள்ளுக்குள்ளாக போகணும் அப்படின்னு சொன்னோம்னா தெளிவாக படிக்கணும். அப்போ கண்ணு தெளிவாக பார்த்தா தானே மனசுக்குள்ளார தெளிவாக போகும். அப்போ கண்ணுக்கு அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுக்குறது. இந்த பயிற்சியெல்லாம் நம்ம எப்போதும் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது படிப்பில் நல்லா நம்ம கவனம் செலுத்த முடியும். எக்ஸாம் ஃபியர் வரும். இப்போ எக்ஸாமெல்லாம் வர ஆரம்பிச்சிருந்தீங்க பாருங்கள். இந்த சிவராத்திரி வரும்பொழுதும் அது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு எக்ஸாமும் கரெக்டாக வச்சுருக்காங்க. அன்றைக்கி இது வச்ச சிஸ்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் வேறு. ஆனால் ஏதோ விதத்தில் பொருந்தது பாருங்களேன். இப்படிலாம் நீ ப்ராக்டிஸை செய்துக்கிட்டேனாப்பா உனக்கு அட்லீஸ்ட் நீ பயம் இல்லாமல், ஏன்னா பயம்ங்கிறது அந்த இருட்டில் கண்டா பயம் வரும்ல, அதே மாதிரி எக்ஸாமு கண்டா பயம் வருதுல்ல. இப்போ எக்ஸாமு கண்டா பயம் இல்லாமலும் படிக்கிறதுக்கெல்லாம் சிம்பிள் ப்ராக்டிஸ். கண் வழியாக எப்படி நாம் கண்ணை ரெஸ்ட்டு கொடுத்து அந்த கண்கள் வழியாக எப்படி ஆற்றலை இழுத்து அந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை கனெக்ட் செய்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸை நம்ம பார்த்தோன்னு சொன்னாலே நிச்சயமாக இந்த மாதிரி ஜீவன் ராத்திரியை நாம் புரிஞ்சுக்கலாம். சிவராத்திரி ஒரு நாள் வந்தாலும் ஜீவனானது ராத்திரியும் வந்துட்டுருக்கு, பகலும் வந்துட்டுருக்கு. அந்த விஷயத்துக்குள்ளாக இன்னும் நல்லா நம்ம போக முடியும்.